அன்சல் குரூப் சம்பந்தமாவும் சித்திக் குரூப் சம்பந்தமாவும் சில சீரியஸ் கொஸ்டின் ரைஸ் ஆகியிருக்கு. அது உங்களுக்கே தெரியும். பட் ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ் இல்லாம என்னால எதுவும் சொல்ல முடியாது. அதுக்காக தான் நாங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவங்க இந்த என்டையர் விஷயத்தையும் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு கிளியர் பிக்சர் கொடுப்பாங்க என்றார். உடனே ஒரு ரிப்போர்ட்டர், அப்படின்னா மணி ஸ்கேம் நடந்தது உண்மைதானே நீங்க ஒத்துக்கிறீங்க, அப்படித்தானே என்று அவரை மடக்குவது போல கேள்வி கேட்டார். அதற்கு தினேஷ் ஒரு மெல்லிய புன்னகையோடு, நான் அப்படி சொல்லல, நடந்திருக்கா இல்லையாங்கிற உண்மையை ப்ரூஃபோட உங்க முன்னாடி வெளிக்கொண்டு வரேன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு ஒரு வாரத்துக்குள்ள உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். அதுக்கு நான் பொறுப்பு என்று சொல்ல, எதுக்கு ஒரு வாரம் டைம்? இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு எதிரான ப்ரூஃபை நீங்க அழிச்சிட்டீங்கன்னா ஏன் 1 வீக் எடுத்துக்கிறீங்க? நிஜமாவே நீங்க உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறீங்களா, இல்ல ஆதாரங்களை அழிச்சிட்டு ஃபேக்கா ஏதாவது ஸ்டோரி ரெடி பண்ண போறீங்களா? எதுக்கு சார் இவ்ளோ டைம் என்றார். புது ஸ்டோரி எல்லாம் இல்லைங்க, பழைய ஸ்டோரியை தான் தூசி தட்டி எடுக்க போறோம். அதுக்கு 1 வீக் டைம் வேணும்ல என்றார். தினேஷ் ரிப்போர்ட்டர்களின் ஒவ்வொரு கேள்விக்கும் கிளவராக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிந்த பிறகு எல்லோருக்கும் ஒரு ஆவல் வந்து விட்டது. ஒரு வாரத்திற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது? தினேஷ் அப்படி எதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறார்? இதில் யாரெல்லாம் மாட்டப் போகிறார்கள் என்று ஆவலோடு காத்திருக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் தினேஷ் சிவா சொன்னது போலத்தான் பிரஸ் மீட்டில் பேசினார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் பிரஸ் மீட்டுக்கு இன்டர்வியூ கொடுத்து கொண்டிருந்த அதே நேரத்தில் சிவா சந்திரன் குரூப்பின் ஹெட் ஆபீஸில் இருந்தார். சந்திரன் குரூப்பின் ஹெட் ஆபீஸ் சிட்டிக்கு நடுவில் மிகவும் டாலாக இருந்தது. அந்த பில்டிங் அவர்களுடைய ஹெட் ஆபீஸாக இருந்தாலும் அதன் டாப் ஃப்ளோரில் சில கவர்மெண்ட் ஆபீஸும் இருந்தது. அது பல வருடங்களாக அங்குதான் இருந்தது. அதனால் அதன் டாப் ஃப்ளோருக்கு யார் வேண்டுமானாலும் வர முடியும். சிவா அங்கே ஒரு நைஜீரியன் பிசினஸ் மேனை பார்க்க போயிருந்தார். அதே நேரம் சந்திரன் குரூப்ஸின் கான்ஃபரன்ஸ் ஹாலில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லோரும் ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்கள் சீரியஸாக இருந்தார்கள். சிவா மீட்டிங் முடிந்த பிறகு லிப்டில் கீழே இறங்கி வந்தார். அவன் லிப்டில் இருந்து வெளியே வரும்போது சரியாக பக்கத்தில் இருந்த இன்னொரு லிப்டில் ஒரு பெண் ஏறுவதை பார்த்தார். அந்த பெண் பார்க்க அப்படியே அவந்திகாவை போலவே இருந்தார். அவளுடைய உருவம் பார்க்க அச்சு அசலாக அவந்திகாவை போலவே இருந்தது. அதே ஆட்டிடியூட், அதே போன்ற ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், அதே ஸ்கின் டோன். ஆனால் அவளுடைய முகத்தை மட்டும் அவனால் தெளிவாக பார்க்க முடியவில்லை. அவன் மனதில் உடனே சில விஷயங்கள் நினைவுக்கு வந்தது. அவந்திகாவின் ரூமில் வேறு ஒரு செல்போன் இருந்ததையும் அதற்கு சந்திரன் குரூப்ஸிடம் இருந்து மெசேஜ் வந்திருந்ததையும் நினைத்து பார்த்தார். மேலும் சில நாட்களுக்கு முன் அவள் ரூமில் அவள் இல்லாத நேரத்தில் யாரோ வாஷ்ரூமுக்குள் இருப்பது போல் உணர்ந்த தருணத்தையும் நினைத்து பார்த்தார். இதையெல்லாம் நினைத்து பார்த்து சிவாவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. ஒருவேளை அவந்திகாவை சுற்றி ஏதாவது டிராப் உருவாக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. அதனால் அந்த லிப்ட் எந்த ஃப்ளோருக்கு போகிறது என்பதை கவனித்தார். அது 13th ஃப்ளோருக்கு சென்றது. உடனே சிவாவும் லிப்டில் ஏறி 13th ஃப்ளோருக்கு சென்றார். அவன் அந்த பெண்ணின் முகத்தை தெளிவாக பார்க்க வேண்டும் என்று நினைத்தார். லிப்ட் 13th ஃப்ளோரில் வந்து நின்றது. சிவா லிப்டில் இருந்து வெளியே வந்தார். காரிடோரின் 2 பக்கங்களையும் திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே யாரும் இருக்கவில்லை. அதற்குள் அந்த பெண் எங்கே சென்று விட்டாள் என்று யோசித்தவன் மெதுவாக அந்த ஃப்ளோரில் நடந்தான். அந்த ஃப்ளோரின் மூலையில் ஒரு மிகப்பெரிய கிளாஸ் ரூம் இருந்தது. அவன் மெதுவாக அதற்கு அருகில் வந்து நின்றான். அந்த ரூமுக்குள் சந்திரன் குரூப்ஸின் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிம் லைட்டில் அமர்ந்திருந்தார்கள். எல்லோரும் சீரியஸாக இருந்தார்கள். அந்த பெண்ணும் அங்குதான் அமர்ந்திருந்தார். அவள் அப்படியே அவந்திகா மாதிரியே இருந்தாள். ஆனால் இப்போதும் அவனால் அவள் முகத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை. அதனால் சிவா அந்த கண்ணாடி சுவற்றின் மீது தன் முகத்தை பதித்து அவளை தெளிவாக பார்க்க ட்ரை பண்ணினான். அப்போதுதான் அவன் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணினான். அவன் நின்று கொண்டிருந்த ரூமின் உட்டன் டோருக்கு அருகில் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தது. அதிலிருந்து ரெட் கலர் லைட் பிளிங்க் ஆகிக் கொண்டிருந்தது. அதை கவனித்தவுடனே அவன் வேகமாக திரும்பினான். அப்போது அவனுக்கு பின்னால் சில செக்யூரிட்டிகள் நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிவாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பயங்கரமான தீவிரவாதியை கண்டுபிடித்து விட்டது போல ரியாக்ஷன் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஒரு செக்யூரிட்டி கடுமையான டோனில், யார் நீ? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது பிரைவேட் ஏரியா, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியும்ல என்று கேட்க, அது நான் கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போகணும், ஐ திங்க் தப்பா இந்த ஃப்ளோருக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நழுவ நினைத்தார். ஆனால் செக்யூரிட்டி விடவில்லை. நில்லு,
அது எப்படி தப்பா 13th ஃப்ளோருக்கு வருவ? கவர்மெண்ட் ஆபீஸ் எல்லாமே டாப் ஃப்ளோர்ல தானே இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியுமே. லிஃப்ட்லயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்திருக்குமே. என்ன எப்படி தப்பா வருவ? இங்க கான்ஃபரன்ஸ் ரூம்ல முகத்தை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஒழுங்கா உண்மையை சொல்லு என்று மிரட்டுவது போல கேட்டார். சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. இதே மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸ்ல தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன். ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டேன்னா நானும் இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணும்ல, அதுக்காக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்றார். செக்யூரிட்டி சிரித்துவிட்டு, அவ்வளோதானே, இரு நாங்களே உனக்கு டீட்டெயிலா சொல்லித்தரோம் என்று சொல்லிவிட்டு அருகில் நின்ற செக்யூரிட்டிக்கு ஜாடை காட்ட, அருகில் நின்ற மற்றொரு செக்யூரிட்டி வாக்கி டாக்கியை எடுத்து, 13th ஃப்ளோர்ல சஸ்பெக்ட் மாட்டியிருக்கான், எவ்ரிஒன் கம் இமீடியட்லி, ஓவர் என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் சிவாவை பிடிப்பதற்காக அவனை நெருங்கி வர, அதற்குள் சிவா அவரிடமிருந்து நழுவி யாரும் கவனிக்காத நேரத்தில் சுவற்றில் இருந்த ஃபயர் அலார்மை ஆன் செய்து விட்டார். அவன் ஃபயர் அலார்மை ஆன் செய்ததால் அங்கே சைரன் சத்தத்தோடு ரெட் லைட் ஆன் ஆகிவிட்டது. அதை பார்த்தவுடன் செக்யூரிட்டிகள் எல்லோரும் ஷாக் ஆகிவிட்டார்கள். அந்த கேப்பை பயன்படுத்திக் கொண்ட சிவா வேகமாக அங்கிருந்து லிப்டை நோக்கி ஓடினார். அப்போது மீண்டும் ஒருமுறை கான்ஃபரன்ஸ் ஹாலை பார்த்தான். அங்கே பரபரப்பு தெரிந்தது. இப்போதும் சிவாவால் அந்த பெண்ணை தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. இதற்கு பின்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு டிராப் இருக்கிறது என்று மட்டும் தெளிவாக புரிந்தது. அவள் சந்திரன் குரூப்பின் உண்மையான விசுவாசி. ஆனால் அவள் யார் என்ற கேள்வி மட்டும்தான் இப்போது அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. தாமதிக்காமல் அதை சீக்கிரமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தவன் லிப்டில் ஏறிக்கொண்டான். அப்போதுதான் செக்யூரிட்டி அவன் லிப்டில் ஏறுவதை கவனித்தார்கள். அவனை பிடிப்பதற்காக வேகமாக ஓடி வந்தார்கள். ஆனால் அவர்கள் அவனை நெருங்குவதற்கும் லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆவதற்கும் கரெக்டாக இருந்தது. அதற்குள் அந்த பில்டிங்கில் இருந்த மற்ற எல்லா செக்யூரிட்டிகளும் ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வந்து விட்டார்கள். இப்போது கீழே யாருமே இருக்கவில்லை. சிவா எஸ்கேப் ஆகிவிட்டார். மீண்டும் காரிடோரின் லைட்ஸ் எல்லாம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டது. சைரன் சவுண்டும் ஆஃப் ஆகிவிட்டது. அந்த அலாம் சிவாவின் தந்திரம் தான் என்பது அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது. சில நிமிடத்துக்குள் அவன் கிரவுண்ட் ஃப்ளோரை அடைந்தான். பின் அந்த பில்டிங்கை விட்டு வெளியேறி தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். சிறிது தூரம் சென்றவன் காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கினான். அங்கே ஒரு டீ கடை இருப்பதை பார்த்தான். டீ கடைக்குள் சென்று டீ குடித்தபடி அங்கிருந்தபடியே சந்திரன் குரூப்ஸின் ஹெட் ஆபீஸை கண்காணிக்க ஆரம்பித்தான். அந்த பெண்ணை பற்றிய ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். அவள் மூலம் அவந்திகாவுக்கு வரப்போகும் ஆபத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்தான். அவனுடைய பார்வை அந்த பில்டிங் மீதுதான் இருந்தது. லேசான குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது. அவன் மனதில் அந்த பெண்ணை பற்றிய பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருந்தது. தன் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு, நான் ஏன் இப்போ ஓவர் திங்க் பண்றேன், அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, இதெல்லாம் ஜஸ்ட் கோஇன்சிடென்ஸா கூட இருக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அவன் டீப்பாக யோசித்துக் கொண்டிருப்பதை கவனித்த டீ மாஸ்டர் அவனை உற்று பார்த்தார். அவன் எதையோ நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறான் என்பதை புரிந்து கொண்டவர் லேசான சிரிப்போடு, தம்பி டீ ஆறிட்டே இருக்கே, யாருக்கா வச்சும் வெயிட் பண்றீங்களா என்று கேட்க, சிவா அமைதியாக, எஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கு, இன்னும் ஆளை காணும் என்றார். யாராவது ஸ்பெஷல் பர்சனா என்று அடுத்த கேள்வியை கேட்க, இல்ல, ஆனா ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக தான் வெயிட் பண்றேன் என்றார். புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இது காதல் விவகாரம் தான் என்றார். சிவா லேசாக சிரித்துவிட்டு வாட்சை பார்த்தார். அவன் அந்த பில்டிங்கில் இருந்து வெளியேறி ஆல்மோஸ்ட் ½ an hour ஆகிவிட்டது. ஆனால் அந்த பெண் இதுவரை வெளியில் வரவே இல்லை. அவ இன்னும் வெளியே வரல. இதுவே ஒரு நார்மல் எம்ப்ளாயியா இருந்திருந்தா இந்நேரம் வெளியே வந்திருப்பா. ஐ திங்க் somebody is watchingன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு என்று யோசித்தார். அவள் வரப்போவதில்லை என்று தெரிந்த பிறகு சிவா கடைசியாக ஒரு முறை அந்த பில்டிங்கை பார்த்தார். அங்கிருந்த டென்ஷன் இப்போது குறைந்திருந்தது. அவன் பில்லை செட்டில் பண்ணிவிட்டு வெளியே வந்து தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டான். இப்போது அவன் மனதில் இருக்கும் கேள்வி எல்லாம், ஒருவேளை இதெல்லாம் அவந்திகாவுக்கு தெரியும் என்றால் அவள் ஏன் இதை பற்றி தன்னிடம் மறைக்கிறாள்? அவள் ஏதாவது சிக்கலில் மாட்டியிருக்கிறாளா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டே காரை ஓட்டினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.